கைலாச மலையின் அமைதியான அந்த தருணத்தில் சிவபெருமானை தரிசிக்க வீர முனிவர் பரசுராமர் வந்தார். கையில் தெய்வீக பரசு, கண்களில் உறுதியும் வீரமும். ஆனால் கைலாசத்தின் வாசலில் காவலனாய் நின்றிருந்தார் விநாயகர். பரசுராமரே, அப்பா சிவபெருமான் தியானத்தில் இருக்கிறார், இப்போது உள்ளே செல்ல அனுமதி இல்லை. விநாயகரின் அமைதியான வார்த்தைகள். ஆனால் பரசுராமரின் உள்ளத்தில் கோபம் எழுந்தது. நான் சிவபெருமானின் பக்தன், என்னை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறி முன்னேறினார் பரசுராமர். ஆனால் விநாயகர் தன் கடமையில் அசையாமல் நின்றார். கடமைக்கு முன்னால் யாரும் பெரியவர் இல்லை, காத்திருங்கள். வார்த்தைகள் மோதின, அமைதி படத்தமானது. இறுதியில் கோபத்தின் உச்சியில் பரசுராமர் தனது பரசு ஆயுதத்தை உயர்த்தினார். அது சாதாரண ஆயுதமல்ல, சிவபெருமான் தாமே வழங்கிய தெய்வீக பரசு. அதைக் கண்ட விநாயகர் ஒரு நொடி கண்களை மூடினார். என் தந்தையின் அருளை நான் அவமதிக்க மாட்டேன் என்று எண்ணி தாக்குதலை ஏற்றுக்கொண்டார். அடுத்த நொடி பரசு பாய்ந்தது. விநாயகரின் ஒரு தந்தம் உடைந்தது. கைலாசம் முழுவதும் அமைதி நிலவியது. அந்த தருணத்தில் பரசுராமரின் கோபம் மறைந்தது. நான் போராடியது எதிரியுடன் அல்ல, கடமையை காத்த தெய்வத்துடன் என்று உணர்ந்த அவர் விநாயகரிடம் தலை வணங்கினார். விநாயகர் புன்னகையுடன் கூறினார், வீரம் என்பது மற்றவரை வெல்வதல்ல, தன் கோபத்தை வெல்வதே உண்மையான வெற்றி. அந்த நாளிலிருந்து ஒரு தந்தத்துடன் விளங்கும் ஞானத்தின் சின்னமாக